வாழ்க்கை ஒரு முறை தானே, நல்ல டூர் போகணும், என்ஜாய் பண்ணணும், கூடவே 4 பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்ற பொதுவாக வந்து பாருங்க, இந்த மீனராசி பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு நட்பா கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் லக்கி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும் நம்மளை கைவிட மாட்டாங்க. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு. இது வரைக்கும் எத்தனை பிறப்பு நீ எடுத்திருப்ப, அத்துணை பிறப்புல எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்ப, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குங்க. எங்க வீட்டுல நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. இந்த காலகட்டம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடா உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட நட்புனோட நண்பர்களோட சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய காலம். மீனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 4 வருஷமாவே பெருசா ஃபேவரா இல்ல மீனத்துக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா ஏன்னா 7 நாட்டு சனியினுடைய மத்தியம பகுதியில இப்ப இருக்காங்க அப்படின்றது உண்மை. அதுவும் எப்ப சனி பகவான் ஜென்ம சனியா வந்து உட்கார்ந்தோ, தேவையில்லாத யார ரொம்ப நட்பா பழகுனாங்களோ அவங்கதான் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ட்ராப் பண்ணாங்க. யார ரொம்ப நம்பினாங்களோ அவங்க ஏமாத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். யார் மேல எனக்கு அதிகப்படியான பிரியமோ அவங்க சார்ந்து எனக்கு மன உளைச்சல் அப்படின்றது ஜாஸ்தி இருந்துச்சு. சோ சனி என்னை இப்படிதான் வச்சு செஞ்சார். அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த படிக்கிற குழந்தை எல்லாம் வந்து பாருங்க, படிக்கிற காலகட்டத்துல அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துட்டாரு. அதுவும் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம், இந்த நீட் மாதிரி எழுதுற பிள்ளைங்களா 3 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் எழுதுது பாத்தீங்களா, இதுங்களுக்குலாம் ஒரு விதமான எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன் போயிடுச்சு. என் கூட படிச்ச பிள்ளைங்களா இப்ப கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டாங்க. அவங்க சம்பாதிக்க போறாங்க. அவங்களோட குவாலிஃபிகேஷன் டிகிரி, என்னோட குவாலிஃபிகேஷன் வெறும் +2 தான். இது யார் மேல தப்பு? நான் வந்து டாக்டர் படிக்கிறேன்னு கேட்டேனா, நீங்க தானே என் மனசுல இந்த ஆசையை உற்பத்தி பண்ணீங்க. இப்ப படிக்க வைக்கிறதுக்கு அட்லீஸ்ட் பேமெண்ட் சீட் கிடைச்சிச்சு, மேனேஜ்மெண்ட் சீட் கிடைச்சிச்சு, சேர்த்திருக்கலாம்ல. அந்த சொத்து இந்த வீடியோவது வித்து வியாபாரம் பண்ணி நீ சேர்த்திருக்கலாமே, என்ன சேர்த்துலையே அப்படின்னு அப்பா அம்மா கூட சண்டை போடுறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இன்ஸ்டா ரீலே பார்த்துட்டு இருக்கிறது, சாப்பாடு போட்டு கொடுத்தா தூக்கி போடுறது, அம்மா கிட்ட சண்டை போடுறது, அப்பா கிட்ட சண்டை போடுறது, பெட்ஷீட் போட்டு அழறது, இந்த மாதிரி நிறைய பண்ணுச்சு. ஒரு இடம் புரியாத குழப்பம் அப்படின்றது அந்த பிள்ளைங்களுக்கு வந்துச்சு. அதாவது அவங்களுக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இந்த வருஷமும் நம்ம வந்து பாஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் இந்த லவ்னால ட்ராப், லவ்னால ஒரு மன உளைச்சல், ரிலேஷன்ஷிப் பர்சன்னால ஒரு மன உளைச்சல். அஃபிஷியலி எனக்கு ஆஃபீஸ்ல வேலை செய்யற இடத்துல எனக்கு நல்ல ஒரு கொலிக் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட பெஸ்டியா இருந்தாங்க. அவங்களால எனக்கு மன உளைச்சல், என் ஃப்ரெண்ட்ஸ்னால மன உளைச்சல், இப்படி ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா மனதளவுல கஷ்டப்பட்டேன் அப்படின்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா யோசிக்கிற மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, ஜென்ம சனியாவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால அவர் பாட்டுன்னு சிவனேன்னு நம்ம தலை மேல உட்காந்துட்டு இருப்பாரு. நம்ம பாட்டுன்னு அவரை கண்டுக்காம டிராவல் பண்ணும். முதல்ல இருந்தா மாதிரி மீண்டும் நான் அப்படின்னு உயிர் தேழக்கூடிய காலகட்டம் மீனத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே மீனம் நல்ல புத்திசாலிங்கம்மா, நல்ல புத்திசாலிங்க. லிவ் த லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்ற எண்ணம் இருக்கும். சந்தோஷமா வாழணும், வாழ்க்கை ஒரு முறை தானே, நல்ல டூர் போகணும், என்ஜாய் பண்ணணும், கூடவே 4 பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்ற பொதுவாக வந்து பாருங்க, இந்த மீனராசி பர்சனாலிட்டிஸ் நம்மளுக்கு நட்பா கிடைக்கிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் லக்கி அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலையும் நம்மளை கைவிட மாட்டாங்க. எல்லா விதத்திலையும் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கெமிலியான்ஸ் எல்லாம் அவங்க மாற மாட்டாங்க. இப்போ நீ மீனராசி பொண்ணுன்னா நான் உன்னை நம்புறேன்னா கடைசி வரைக்கும் நீ எனக்கு நல்ல உறவா இருப்ப அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆனா இவங்களுக்கு நிறைய தப்பு நடக்கும், அது வேற, புரியுதுங்களா? இவங்களுக்கு நிறைய தப்பு நடக்கும். அதுக்கு காரணம் இவங்களே தான், ஹெல்ப் பண்றேன்னு போய் நிறைய நேரத்துல மாட்டிப்பாங்க. ஓகேங்களா? சரி, அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் சனி வந்து நல்லிஃபை ஆகுறது. 2வது விஷயம் குரு பகவான் 5ல வந்து உட்கார்றது. 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு. இது வரைக்கும் எத்தனை பிறப்பு நீ எடுத்திருப்ப, அத்துணை பிறப்புல எத்தனை நல்ல கர்மாக்கள் செஞ்சிருப்ப, அத்துணை நல்ல கர்மாக்களுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா. இது வரைக்கும் குழந்தை பிராப்தமே இல்லை, ஏகப்பட்ட வைத்தியம் பண்ணிட்டோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி எங்களுக்கு செலவு பண்றதுக்கு ஆசை இல்லை, உட்காந்துட்டோம் அப்படின்னா கூட இந்த காலகட்டம் நேச்சுரல் கன்செப்ஷன் நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண் வாரிசே நிறைய பேருக்கு பாசிபிலிட்டி உண்டு. ஆணும் பொண்ணும் நம்ம குழந்தை, பட் இருந்தாலும் சொல்றேன், குரு 5ல இருக்கிறதுனால நாங்க சொல்றோம். ஏன்னா பொதுவா வந்து பாருங்க, பெண்களா இருந்து பெண்களுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், பட் இருந்தாலும் குரு 5ல இருக்கிறதுனால ஆண் வாரிசு பிராப்தம் உண்டு அப்படின்றத சொல்றோமா. அதே மாதிரி வந்து பாருங்க, பூர்வீகத்துல சொத்து பத்து வீடு வாசல்லாம் நிறைய இருக்குங்க. எங்க வீட்டுல நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல. இந்த காலகட்டம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அப்படி ஒரு பிராப்தம் உண்டு. அதே மாதிரி பாருங்க, எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறோம், கொஞ்சம் கடன் இருக்கு, வியாபாரமே ஆக மாட்டேங்குது, நல்ல ரேட்டுக்கு போகும். ப்ராப்பர்ட்டி வந்து எங்களோட சொத்து, பூர்வீக சொத்து கோர்ட்ல இருக்கு, எனக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வருமா? நிறைய பேருக்கு ஜட்மெண்ட் ஃபேவரா வரும். இப்படி நிறைய நல்ல விஷயம். குழந்தைங்களால கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. என் புள்ள நான் சொல்ற பிச்சை முழுசும் கேட்க மாட்டேங்குது, ஓரளவுக்கு இப்ப கேட்கும். அப்படி ஒரு நல்ல விஷயம். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்.
அதுக்கும் மேல குருனோட பார்வை சுயஸ்தானது பாக்குது. ரொம்ப நாள் கழிச்சு நான் முதல்ல எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ரொம்ப தெளிவாயிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். என்ன நான் பதப்படுத்திக்கினேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கினேன், என்ன நான் நம்பினவங்க என் மூளையை தின்னாங்கல்ல, அடுத்து யாரையும் நம்ப கூடாதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு. ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க மீனராசி பிள்ளைங்களுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம். வெளிநாடு டூர் போறது, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் டூராகவும் இருக்கலாம், இல்ல ஆன்மீகம் சார்ந்த டூராகவும் இருக்கலாம். அப்பாக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அப்பானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கிறது, அப்பானோட ஆரோக்கியத்துல முன்னேற்றம், இப்படி நிறைய நல்ல விஷயம் நடக்குமா. செய்யக்கூடிய தொழில ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது சாலிடா உண்டு. மூத்த சகோதர சகோதரிகளோட நண்பர்களோட சப்போர்ட்டும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். அதாவது கடந்த 4-5 வருஷமா பாடாப்பட்ட மீன ராசி இப்போ சனி பகவானுடைய அந்த பிடியிலிருந்து கொஞ்சம் தப்பிச்சு குருவுடைய தயவால ஹாப்பியா இருக்க போறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. பட் குரு பகவான் இருந்தாலுமே சனி இன்னும் இருக்காரு, 7 சனியில இருக்காங்க. ஸோ மீனராசி இந்த விஷயத்துல இன்னும் கவனமா தான் இருக்கணும்னா என்ன விஷயம்? பொதுவாக பாத்தீங்கன்னா ராகு 12ஆம் பாவத்துல. அப்ப எல்லாருக்குமே ஷாப்பிங் போறது பிடிக்கும். பெண்களா இருந்தா மீனத்துக்கு ஒரு கல் எக்ஸ்ட்ராவாவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு அப்படின்றதுனால இவங்களுக்கு நிறைய மீனத்துக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரிலாக்ஸ்க்கே நான் ஷாப்பிங் போவேங்க, வெளியே போவேன், டூர் போவேன், சினிமாக்கு போவேன் அப்படின்ற மாதிரி கேளிக்கைகள்லாம் இவங்களுக்கு நாட்டம் இருக்கும். அப்ப ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 10,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் பிளான் பண்றாங்கன்னா ₹1,00,000 ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துருவாங்க. வசதி வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வசதி வாய்ப்பு இல்லைன்னா அனலைஸ் பண்ணும். இதுல ஒண்ணு கவனமா இருக்கணும். ஆக ராகு 12 கவனம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேது 6, பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்க கூடாது, ஆரோக்கியத்துல கவனம் வேணும். கடன் அன்பை முறிக்கும் அப்படின்றத நம்ம மைண்ட்ல ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி சனி ஜென்ம சனி, குரு அதிசாரமா பயிற்சி இருக்கக்கூடிய காலகட்டத்துல குருனோட பார்வை சனி மேல இருந்து அகலும், விலகும். அப்ப இந்த 3 பிளானட்ஸையும் பேஸ் பண்ணி தான் நம்ம பரிகாரம் அப்படின்றது சொல்லணும். இந்த 3 விஷயத்துல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகே, சூப்பர் மேம். இப்போ குரு பகவான் மீனராசிக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்க போறாரு இல்லையா? பட் இந்த விஷயத்த கண்டிப்பா மீனராசிக்கு நடத்தி கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னா என்ன விஷயம்? காதல், குழந்தை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா யூஜி சாலிடா செஞ்சுடுவார். ஓகே, எஜுகேஷன், அதாவது கல்வி செல்வத்தையும் கொடுக்குறாரு, குழந்தை செல்வத்தையும் கொடுக்குறாரு, திருமண பாக்கியத்தையும் கொடுக்குறாரு. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லைஃப் கவர்டு. இந்த 3 விஷயம் இருந்தா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுமை பெற்றும் இல்லையா? சூப்பர் மேம், சூப்பர். மீனராசி என்பவர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இவங்க வழிபாடு பண்றது அப்படின்றது இந்த கேது ராகு சனியை பசிஃபை பண்ற மாதிரி தான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். அப்ப யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா கால பைரவனை வழிபாடு பண்ணணும். கால பைரவனை எப்படி வழிபாடு பண்ணலாம்? கால பைரவ அஷ்டகம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, சங்கராச்சாரியார் இயற்றியது. ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் காசிகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்னு முடியும். இதை தினம்தோறும் பாராயணம் பண்றது 10 நிமிஷம் தான். பாராயணம் பண்ணிட்டு நீ பாட்டும் வேலை செய், நல்லது மட்டுமே நடக்கும். அதாவது மீனராசி என்பவர்களுக்கு கெஞ்சினாலும் அஞ்சுல குரு கிடைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. திருமணம், கல்வி, குழந்தைன்னு எல்லா செல்வத்தையுமே இந்த முறை குரு பகவான் கொடுக்க போறாரு குரு பேச்சு டைம்ல. ரொம்ப அழகா அற்புதமா மீனராசி என்பவர்களுக்கு ஒரு சூப்பரான பலனை சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். நன்றி.